அப்புறம் பிரதர் உங்களோட குட் நேம் என்ன? என் நேம் அஸ்வின். ஓகே. ஸோ நான் வந்துட்டு சென்னையிலேருந்து வரேன். ஸோ பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக ஜாப்பனீஸ் படிச்சுட்டு இருந்தேன். பட் படித்தேன், திருப்பி ஸ்டாப் பண்ணேன் இப்படியே போயிட்டு இருந்தது. ஏன்னா ஒர்க்கு ப்ரெஷரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைம் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி இருந்துட்டு இருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக வந்துட்டு எனக்கு ஜப்பான் போன்ற எண்ணம் மாறலை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்படிதான் ஜப்பானுக்கு வரலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஒரு தடவை ஜாபை குவிட் பண்ணிவிட்டு ஒரு 6 months ஜாப்பனீஸ் படித்தேன். பட் அதுக்கப்புறம் வந்து என்னோட கட்டாயம் நான் திருப்பி வந்து வேறு ஜாபில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ ஜாபில் ஜாயின் பண்ணியிருக்கும் போது இன்டர்னல் ப்ராஜெக்ட்ஸ்லையும் சில ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. பட் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதிர் நீங்கள் ஜப்பானில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க, அப்படி இல்லைனா வந்துட்டு ஜாப்பனீஸ் எல்லாம் தெரியும், அந்த மாதிரி இருந்தால் மட்டும் தான் அவங்க வந்துட்டு அந்த ப்ரிஃபரன்ஸே கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இது எப்படி பைபாஸ் பண்ணலாம்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அந்த மாதிரி பண்ணும்போது ஜப்பானில் போய் படிக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸால் வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம வந்துட்டு அப்படியே ஜாப் வாங்கினதுக்கப்புறம் விசா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குன்னு எனக்கு தெரிய வந்தது. அது தெரிய வந்ததுக்கப்புறம் நானே வந்து டேரெக்டாக நிறைய இங்கே இருக்கிற ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ஸ்கூலுக்கு வந்து அப்ளை பண்ணேன். அப்போ வந்து மினிமம் வந்துட்டு எனக்கு N5 சர்டிஃபிகேட்டாவது வேணும், அது இல்லைனா நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அது பண்ணுங்க சொன்னாங்க. ஸோ இது வந்து ரொம்ப லாங் ப்ராசஸ் மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு வந்துட்டு மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு குழந்தையும் பிறந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த ஜப்பான் போகிறோன்ற ஆப்ஷன் வந்து ரொம்ப சின்னதாகிட்டே வந்தது. ஸ்கோப் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என் ஒய்ஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அவங்களை ஜாயின் பண்ணி விடும்போது இந்த மாதிரி ஜப்பானுக்கு வந்துட்டு போக விருப்பம் இருக்கு அவங்களுக்கு, நீங்கள் வந்துட்டு எங்களை அப்ரோச் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்துட்டு அவங்க கிளாஸில் சொல்லும் போது அதை எங்கிட்ட சொன்னாங்க. சொல்லும்போது நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, நிறைய இடத்துல ட்ரை பண்ணிட்டோம், இங்கேயும் ட்ரை பண்ணலாமே இருக்கா, ட்ரை பண்ணேன். ஸோ ட்ரை பண்ணக்கப்புறம் எனக்கு வந்துட்டு அவங்க ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருந்தால் போதும், அதே மாதிரி ஒரு N5 லெவலுக்காக நீங்கள் படித்தா தான் நீங்கள் வந்து அடுத்த இதுக்கு வர முடியும், நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணாலும் ஈஸியாக வந்து விசா கிடைக்கும்னு சொன்னாங்க. சரி, இதை கேட்ட நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஆஃபீஸில் இருக்கும் போதே நான் வந்துட்டு N5 வந்துட்டு NAT எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணேன். ஏற்கனவே கொஞ்சம் படித்ததுனால அந்த எக்ஸாம் எனக்கு ஈஸியாக இருந்தது, கிளியர் பண்ணிட்டேன். கிளியர் பண்ணிட்டதுக்கப்புறம் குமார் சென்சே வழியாக நான் டேரெக்டாக வந்துட்டு ஜப்பானுக்கு விசாக்காக அப்ளை பண்ணி ஸ்டூடெண்ட் விசா எனக்கு கிடச்சிருச்சு. ஸ்டூடெண்ட் விசா கிடச்ச உடனே இங்கே ஸ்கூலுக்குள்ளே வந்துட்டு இந்த இடத்துல ஒரு 1 year படித்தேன். ஸோ 1 year படித்த உடனே எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர ஆரம்பிச்சது, லிங்க்டின் வழியாக வர ஆரம்பிச்சது. ஓகே. ஸோ வர ஆரம்பிச்சது நான் அதில் அப்ளை பண்ணி இன்டர்வியூஸும் சரி கிளியர் பண்ணேன். ஸோ கிளியர் பண்ணக்கப்புறம் எனக்கு வந்துட்டு 2024 9th month, ஓகே, அதாவது செப்டம்பர் எனக்கு வந்துட்டு வேலை கிடச்சிது. ஸோ வேலை கிடச்ச உடனே நான் வந்துட்டு ஸ்கூலில் இருந்து குவிட் பண்ணிவிட்டு விசா கன்வெர்ட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ஜாபில் போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு 4 months ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஒண்டர்ஃபுல் ஜேர்னியில். என்ன வயசு? எனக்கு வயசு வந்து 36. 36 நல்ல ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கீங்க ப்ரோ. நிறைய பேர் வந்து பர்டிகுலராக உங்களை மாதிரி ஏஜில் இருக்கிறவங்க, ஆனால் எனக்கு எப்படி பண்ணுறது, இந்த டைமில் நான் வந்து ரிஸ்க் எடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கிற நிறைய பேர் இருக்காங்க. மேபி உங்களோட ஸ்டோரி வந்து அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக, அவங்க டிசிஷன் மேக்கிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.